இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் புரட்சி அதிமுகவின் முதன்மை செயலாளர் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ராஜவேலு. வணக்கம். நக்கீரனுக்கு வணக்கம். இங்க ரொம்ப கேப் விழுந்துச்சு போல் இருக்கு. ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அதிமுக பத்தி தான் விமர்சனமும் வருது. அதிமுகரங்க இல்ல நாங்க சரியா போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. திருமாவளவன் பேசும்பொழுது கூட்டணிக்கு போயஸ் தோட்டத்தை தேடி வந்த காலம் மாறி டெல்லியை தேடி செல்லும் நிலை உருவாகி இருக்கு. எடப்பாடி பழனிசாமிய பாஜக கிள்ளிக்கீரையா நடத்துகிறதோ என்ற எண்ணம் பொதுவெளியில இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. ஆனா அதிமுகரங்க இல்ல எங்க பொதுச் செயலாளர் சரியான திசையில் செல்கிறாரு, பாஜகவுக்கு எல்லாம் அவங்க சொல்றது கேட்க மாட்டாரு, இவரு என்ன நினைக்கிறாரோ அதன்படிதான் செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி புரிந்து கொள்வது? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அருமை தலைவர் அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறார். முதலை விழுங்க பார்க்கிறது, நீங்க ஏமாந்து போறீங்க, அவர்களிடத்திலே போய் கையேந்தி பிச்சை கேட்கின்ற நிலை ஏற்படும். அப்படி கையேந்தி பிச்சை கேட்டு சீட்டை பெறுகின்ற நிலை வரும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை வைத்துக் கொண்டால் அதிமுக என்ற கட்சியை விழுங்கி விடுவார்கள் என்றெல்லாம் பலமுறை சொன்னார். அதைத்தான் நானும் பல இடங்களிலே பகிரங்கமாக கடுமையாக விமர்சித்தேன். டெல்லி தெருக்களிலே அலைகிறார்கள் என்று சொன்னேன். அவர் எப்பொழுதும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை திருமா அவர்கள். ஆகவே அவர்கள் கண்ணியமான ஒரு வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினார்கள். நான் தெருவிலே பிச்சை எடுக்கிறார்கள் டெல்லியிலே என்றெல்லாம் சொன்னேன். இன்னைக்கு அதான் நடக்குது ராஜவேலு. அவர் அழகாக சொன்னார். திருமாவளவன் அவர்கள் போயஸ் தோட்டத்து வாசலிலே வந்து காத்திருந்த காலங்கள் போய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அலுவலகம் தேவையில்லை, இழுத்து மூடிடலாம். ஏடிஎம்கே ஆபீஸ் தேவையே இல்லை, இழுத்து லாக் பண்ணி கீ எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட போய் பேசணும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அம்மா இருக்கும் பொழுது தலைமை கழகத்தை நோக்கி எந்த கட்சியாக இருந்தாலும் வர வேண்டும், யாராக இருந்தாலும் வர வேண்டும். ஒரு கமிட்டி அமைத்திருப்பார்கள், அவர்களோடு பேச வேண்டும். ஒரு கூட்டணி அமைத்த பின்னால் அது பின்னர் அம்மா ஒப்புதலோடு அறிவிக்கப்படும். ஆட்சி மன்ற குழு ஒன்று இருக்கும், அது பின்பு வேட்பாளர்களை தேர்வு செய்யும். இப்படிதான் சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டது. தலைவர் வழியிலே அம்மா அவர்கள் நடத்தினார்கள். இது ஒண்ணுமே இல்லையே, ஃபைலை தூக்கிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லியில போய் உட்காந்துருந்து ஒரு நாள் பூரா பார்க்க முடியாம மறுநாள் போய் பார்க்கறது, எப்ப கூப்பிடுவார் அமித்ஷான்னு போய் அங்க நிக்கிறது. யாரு சார் அதிமுகனுடைய இந்த எடப்பாடி அணிக்கு தலைவர் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அவர் நிரூபிக்கிறார்ல, அதுதானே திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஆகவே அங்க என்ன வேலை? இங்கதான் கமலாலயன்னு வச்சிருக்காங்களே, இங்க பிஜேபி லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள அதிமுக அலுவலகத்துக்கு வரவழைச்சு அவங்க மூலியமா கம்யூனிகேஷன் பண்ணிக்க வேண்டியது தானே. அதுக்கே இடமில்லையே. இப்போ இவர்களை கமலாலயத்தில் கூட உள்ளே விட மாட்டார்கள். டெல்லி போப்பா, போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா அப்படின்னு. ஆகவே அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் யார் கையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி சொல்லும் பொழுது 4-5 மாநிலங்கள்ல தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதுக்கான பணிகள் நடக்குது. உள்துறை அமைச்சருக்கு பணிச்சுமை அதிகம், அதனாலதான் நான் வந்து அவரை பார்த்தேன். பியூஷ் கோயல் சென்னை வராரு கூட்டணி பத்தி எல்லாம் பேசுறதுக்கு, இன்னொரு 4 நாள்ல தொகுதி பங்கீடு எல்லாம் இறுதி செஞ்சிருவாங்க அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டிற்கு அமித்ஷா வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. அவர் ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி ஸ்வீப் பண்ண போகுதுங்கிறது அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதனால இனிமேல் திரும்பி பார்க்கவும் விரும்பல, இவங்களை பார்க்கவே விரும்பவில்லை. அதனால அங்க போய் காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்கள் புகைப்படமும் வரவில்லை. அமித்ஷாவோடு பார்த்த புகைப்படம் வெளியிடப்படவில்லை. அது நீங்க கவனிச்சீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. இதுவரை அந்த படத்தை பார்க்கல. பியூஷ் கோயல் அவர்களை பார்த்த படத்தை தான் பார்த்தேன். ஒரு 3-4 நாள் கழிச்சு வருவாராம் ராஜவேலு. எவ்வளோ? அவர் வந்து 3-4 நாள் கழிச்சு வந்து சொல்லுவாராம், கட்சிக்கு வந்த அசிங்கத்தை பார்த்தீங்களா, சொல்லுங்க பார்ப்போம். என்ன மாதிரி ஒரு கேவலமான நிலை இந்த கட்சிக்கு. கட்சி நாங்க ஸ்ட்ராங்கு, நாங்க தான் முதலமைச்சர், நாங்க சொல்றதுதான் கேட்கணும்னு சொன்ன காலங்கள் போய்
அவர்கள் கால்களிலே விழுந்து எப்போ வருவார் பீஸ் கோயில், பீஸ் போன கோயில் எல்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்பதை அதிமுக தொண்டன் தான் சொல்ல வேண்டும். இந்த பதிலை ரொம்ப கீழ்த்தரமா, கேவலமா இன்றைய கட்சி இன்றைய தினம் டெல்லி தெருக்களில் அலைகின்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ஆகவே பழனிசாமிக்கு தைரியம் தில் இருந்திருந்தா அங்கேயே வெளியில வந்துட்டு நான் பேசிட்டேங்க, இவ்வளவு சீட்டை ஒதுக்கியாச்சு பிஜேபிக்கு, இவ்வளவு சீட்டை வாக்குகளே இல்லாத கட்சி 2 கட்சி நான் வச்சிருக்கேன். ஒன்று தினகரன் கட்சி, அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுட்டு நிற்கிற அன்புமணி பாமக அணி, இது ஓட்டே கிடையாது. ஆகவே 2 கட்சியை வச்சிருக்கேன், இவ்வளவு சீட்டு கொடுத்தீங்க சொல்ல முடியல. அவர்தான் சொல்றாரு, திமுக அமைக்கிற மாதிரி கூட்டணி எங்கள் கூட்டணி கிடையாது. அமைதியா அழகா அற்புதமான கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து தொகுதி பங்கீடு வெளியிடப்படும். எங்க கூட்டணியில எந்த சிக்கலுமே கிடையாது. எங்களுக்குள் ஒருவர் விட்டு கொடுத்து நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதாவது அற்புதமான கூட்டணியா? என்ன அற்புதமான கூட்டணி? என்னங்க அற்புதமான கூட்டணி சொல்லுங்க, எனக்கு தெரியாது. தினகரன் போய் அடுத்தது வருவோம். என்ன அற்புதமான கூட்டணி அமைச்சிட்டீங்க நீங்க? தேமுதிகவும் போயிடுச்சுல்ல, சொல்லுங்க என்ன அற்புதமான கூட்டணி? ஒரு அண்ணன் திருமாவை பத்தி கேட்டீங்க, விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி, அந்த கட்சி எங்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்கன்னா அற்புதமான கூட்டணி. தேமுதிக பிடிச்சு உள்ள போட்டுட்டு இருந்தீங்கன்னா முதுகுல குத்தாம ஏமாத்தாம அவங்களை அரவணைச்சு போயிருந்தா அது அற்புதமான கூட்டணி. எது அற்புதமான கூட்டணி? விஜய் கை காலில் போய் விட போனீங்களே, அப்ப அந்த விஜய் ஒத்துக்கலையே, அது அது அற்புதமான கூட்டணி? அது ஒரு கட்சியுமே கிடைக்கவில்லை. ஆகவே எது அற்புதமான கூட்டணின்னு சொல்றீங்க நீங்க? அற்புதம் அதிசயம் எனக்கு ஒன்றும் புரியல. இதனால எந்த அற்புதமும் அதிசயமும் நடந்துடாது ராஜவேலு. நீங்க அற்புதம் சொல்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன அற்புதமான கூட்டணின்னு சொல்லி இந்த கூட்டணி, இந்த கட்சி எவ்வளவு வேதனையா இருக்கு. அப்துல் கலாம் தெரியுமா உங்களுக்கு யாருன்னு? நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், இந்திய மக்கள் போற்றி புகழ்பாடி வணங்கிய ஒரு மாபெரும் தலைவன். நான் ஒரு தடவை எங்கேயோ இன்டீரியர் பிளேஸ் போயிருக்கேன், மலைவாழ் மக்கள் பகுதியில். அங்கே ஒரு டீ கடையில பார்த்தேன், படத்தை வச்சு கும்பிட்டு இருக்காங்க. அவரை சந்தித்த பொழுது பெங்களூரிலே தமிழ் சினிமா, தமிழ் தொலைக்காட்சி, தமிழ் படம்லாம் முடக்கி வைத்த நேரத்தில் அப்பொழுது இருந்த சட்டமன்ற உறுப்பினர் பக்தோச்சாரத்தோடு நான் போய் சந்தித்த போது அவர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தார். நேராக போய் பார்த்தேன் ராஜ்பவன்ல. அப்போ அவர் சொன்னார், புகழேந்தி உங்களுக்கு எம்எல்ஏலாம் உண்டா கட்சிக்குனாரு. ஆமாங்க, தனியா நினைவு ஜெயிச்சிருக்கோம், 3 தடவை எம்எல்ஏ கேஜிஎஃப், 1 தடவை காந்தி நகருங்கயான்னு சொன்னேன் நான். அப்பொழுது சொன்னார், நீங்கள் அம்மாவோட நெருக்கமா இருக்கீங்கன்னு தெரியுது, உங்க அம்மாட்ட சொல்லி கங்கை காவேரியை இணைக்க ஒரு முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் சொன்னார். இப்ப நீங்க அற்புதமான வார்த்தை என்பதற்கு தகுதி வாய்ந்த ஒரு மாண்புமிகு ஒரு மனிதன் இந்த நாட்டிலே, மகாத்மா காந்திஜி போல, ஜவஹர்லால் நேருவை போல, பெருந்தலைவர் காமராஜரை போல, திராவிட இயக்கத்தினுடைய உயிர் நாடிகளாக தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும், ஏன் கலைஞரும், இப்படியெல்லாம் இருக்கின்ற தலைவர்கள் வரிசையிலே தான் அப்துல் கலாம் அவர்களை நிறுத்தி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கனவு காண வேண்டும் என்று சொன்னார். அந்த கனவுக்கு அப்துல் கலாம் சொன்ன அர்த்தங்கள் 1000. எது போன்ற கனவுகள்? நதிநீர் இணைப்பு, உயர்ந்த கல்வி, உயர்கல்வி, அதிலே மேன்மைப்படுத்தி வர வேண்டும், விஞ்ஞான பூர்வமான அறிவு ஏற்பட வேண்டும், இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் கனவு காண சொன்னார். அந்த கனவை விட இவர் கனவு நான் நிறைவேற்றுகிறேன்னு சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள், முதல்வர். எனக்கு ஒரு கனவு, யார் இந்த நடிகை நயன்தாராவை அனுப்ப முடியுமா அப்படின்றான். எல்லாம் நியாயமா சார்? இதெல்லாம் இதுதான் அற்புதமா? அந்த அந்த மனிதன் வளரி நயன்தாராவை கேட்ட அந்த அயோக்கியன் மன்னிப்பு கேட்டாருன்னு இப்போ டெல்லியில போய் சொல்றாரு. இவர் எங்க மன்னிப்பு கேட்டார்? அவரு திருப்பி டிவி பிடிக்கணும், மைக்க பிடிக்கணும். அம்மா தாயே, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன் மேல ஆசைப்பட்டேன், நான் ஏதோ தவறி வளரிட்டேன், உன் காலில் வந்து விடுறேன், தப்பாச்சு, அதுதான் மன்னிப்பு. ரெகுலேட்டர்னா வருத்தம், அப்பாலஜினா மன்னிப்பு. அதை கேட்கறது யோகியது இல்லையே. பெண் மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் நான் பாரதி.
தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணுக்காக போராடினார்கள். அண்ணல் அம்பேத்கர் போல பெண்ணுரிமை வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த தலைவர்கள் எல்லாம். சொல்லுங்க. இப்ப இந்த அரசு விடிஞ்ச உடனே 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுடுச்ச 1,31,000 பேருக்கு, 1,31,00,000 பேருக்கு. எதையோ எங்கேயோ செய்து கொண்டிருந்தால் அவர் இன்னொருத்தர் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அப்படின்னு அடுத்து அவர் பாடுறாரு. யாரு? திண்டுக்கல் சீனிவாசன். அவர் பெரிய கவிஞர். அவர் என்ன பண்ணுவார், நம்ம கவிஞருக்கும் நாட்டிய நடனக்காரங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதனால அவர் ஒரு பக்கம் சீமான ஒரு நாள் சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டார், ஐயோ இவன் நாட்டியக்காரிக்கு நாட்டியம் ஆடுறவங்களுக்கும் பாட்டு பாடுறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம போன பைத்தியக்காரங்களா இருக்காங்களேன்னு சொல்லி. என்ன செய்யுது? இப்படி மோசமான ஒரு கட்சி தான் நீங்க அற்புதம்னு சொல்றீங்க. கரூர் விஜயபாஸ்கர் கத்திரிக்காய் சைஸு, வெண்டைக்காய் சைஸு, முருங்கைக்காய் சைஸ்லாம் சொல்லி அவர் ஒரு பக்கம் கிண்டல். அந்த கோயம்புத்தூர்ல ஒரு முன்னாள் எம்எல்ஏ அவரு அசிங்கமா கிண்டல். என்னங்க இது? ரொம்ப கேவலமா அசிங்கம் பண்ணிக்கிட்டு பெண்களை இழிவாக பேசுகின்ற ஒரே ஒரு செயலுக்காக பெண்களிட்ட இருந்து ஓட்டு வாங்கவே முடியாது. பெண்கள் ஓட்டுல தான் அம்மா ஜெயிச்சாங்க. ஒரு ஓட்டு வாங்கிட்டு சொல்றேங்க, பெண்கள்கிட்ட இருந்து பாக்குறேன் நான். அவங்க ரெடியா இருக்கிறாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. செருப்பு மாலை போட்டாங்கல்ல, முறத்தாலையும் விளக்கு மாத்தாலையும் அடிக்கிறாங்கல்ல அங்கங்க படத்தை வச்சுக்கிட்டு. என்ன பேசு? இந்த பழனிசாமிக்கு யோகியதை இருந்ததா இதுவரை கட்சி விட்டு எடுக்கிறதுக்கு? யார பேசுறேன் என்ன சார்? நயன்தாரா யாராக இருக்கட்டும், எப்படி சார் பேச முடியும் நீங்க? ஆகவே அவர் தொழிலை செய்கிறார். சினிமா தொழிலை செஞ்சா உங்களுக்கு அசிங்கமா போகுதா? இவனுங்களுக்கெல்லாம் சினிமா, அம்மா சினிமாவில் இருந்தானே வந்தாங்க முதலமைச்சரா. எவ்வளவு ஒழுக்கமாகவும் கண்ணியமாகவும் இந்த நாட்டை ஆண்டு மக்கள் மனதிலே நீங்காத இடத்தை பற்றி சென்ற தலைவியாக நாம் அம்மாவை பார்த்தோம். என்ன சார் அநியாயம்? இப்படி எல்லாம் பேசி ஒரு கேவலமே இருக்கிறதே. டெபாசிட் போற அளவுக்கு போகுது. ஏதோ ஒரு இடத்துல 80ன்னா நான் சொன்ன பூரா இடத்துலயும் டெபாசிட் போகுதுன்னு இப்ப இவங்க ஏதோ எடப்பாடி பழனிசாமி ஒழிக்கணும்ன்ற முடிவோட இருக்காங்க. சோ டெல்லிக்கு போனது ரொம்ப கேவலம், அற்புதம் இல்ல, அசிங்கம். அசிங்கமான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி விட்டார்கள் தான் நீங்க சொல்லணும். இப்ப ஏன் சார், இப்ப அங்க என்ன, இப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்காது. இப்ப எடப்பாடியை தொடர்ந்து தினகரனும் அங்க போயிருக்கிறாரு, அன்புமணியும் போயிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வேண்டிய தொகுதிகள், அவங்க கேட்ட தொகுதிகள், விரும்பிய தொகுதிகள் நீங்க எடப்பாடி கிட்ட பேசி கிடைக்கலங்கிற பட்சத்துல போயிருக்காங்களா? இல்ல, எனக்கு முதல்ல ஒன்னு புரியணும் சார், நாட்டுல தெரிஞ்சுக்கணும். மர்டர் கொலைகாரன், மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயக படுகொலை செய்பவர்கள், அதுக்கு பின்னாடி பிக் பாக்கெட்டு, லஞ்சம் கொடுக்க முயன்றவன், இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஏற்கனவே ரெட்டைலைக்கு வழக்கு கொடுத்த 50 கோடி ரூபாய் வழக்கிலே குற்றவாளி. அந்த கேஸ் ஸ்டில் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட். கேஸ் ஃபைல்டு பை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சென்ட்ரல் சிசிபி, சிட்டி கிரைம் பிரான்ச், டெல்லி. பெரா கேஸ் பெண்டிங் இருக்கு. எப்படி ஹோம் மினிஸ்டர் பாக்குறாரு? இதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். சந்திக்கலங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க. அது போட்டோ வரல விடுங்க, சந்திக்கலன்னா நான் பாராட்டுறேன் அமித்ஷாவை, வெரி குட். ஏன்னா போட்டோ வரல, இவங்களா வெளியில உள்ள போய் வராண்டாவில் உட்காந்துட்டு வெளியில சொல்றாங்களோ என்னவோ தெரியாது, சந்திச்சேன் போனேன்னு. ஐ டோன்ட் நோ. அதுக்குரிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லை, ரெண்டு பக்கமும் இல்லை. பழனிசாமி பார்த்ததுக்கும் போட்டோ இல்லை, இவர் பார்த்ததுக்கும் போட்டோ இல்லை. ஒரு சமயம் லேட்டா அமித்ஷா தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம இருந்திருக்கலாம். பார்த்தால் மிகப்பெரிய குற்றம். கூட்டணிக்காக குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற முயற்சியிலே இறங்குகிறீர்கள் என்கின்ற ஐயப்பாடு வருமா வராது? அமித்ஷாவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசல, என்டிஏ கூட்டணியின் செயல்பாடுகள் குறித்து அமித்ஷாவுடன் பேசினேன் அப்படின்னு தந்தி டிவில பேட்டி கொடுத்திருக்கிறாரு டிடிவி தினகரன். இது மாதிரி எங்க ஊர்ல எங்க கூட சி சண்முகன் ஒருத்தர் இருக்காருங்க, நயன்தாராவை அனுப்ப சொல்றாரு. அந்த கோயம்புத்தூர் ஒரு எம்எல்ஏ பொம்பளை பத்தி அசிங்கமா பேசுறாரு. அவர் இன்னொரு மினிஸ்டர் வச்சிருக்கேன், இதுதான் என்டிஏ செயல்பாடுகளா? என்ன சார், நான் ராஜவேல் கேட்க சிரிப்பா வருது எனக்கு. என்ன என்டிஏ செயல்பாடு? என்னத்த என்டிஏ எப்படி சந்திக்கணும், தேர்தல் வியூகம் குறித்து பேசியிருப்பாங்க. என்ன தேர்தல் வியூகம் இருக்குது உங்களுக்கு? தேர்தல் வியூகம் என்ன இருக்கு? என்ன வியூகம் வச்சிருக்கீங்க முதல்ல சொல்லுங்க. 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னாரு வியூகம். 2000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னாரு, 2000 ரூபாய் கொடுப்பண்ணாரு தேர்தல் அறிக்கையில.
நீ 1000 2000 நீயே வச்சுக்கோ பாக்கெட் உள்ளாரன்னு 5000 அடிச்சு விட்டார் முதலமைச்சர். அப்புறம் என்ன தேர்தல் வியூகம் ஆடுது சொல்லுங்க, என்ன வியூகம்? 4 ஆண்டு காலம் நீங்க அந்த அம்மா போட்ட பிச்சையில் ஆட்சிட்டு இருந்தீங்களே, என்னென்ன தனி மனிதனுக்கு சாதனைகளை அம்மா மாதிரி செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியுமா? ஒண்ணுமே செய்யல சார். என்டிஏ என்ன சாதனை? என்டிஏ வியூகம் என்ன அமைக்கிறது? பூத்துக்கே ஆள் கிடையாது உனக்கு, எனக்கு தெரியும். பூத்துக்கு ஆள் போட்டாச்சா ஏடிஎம்கேல? எஸ்ஐஆர்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்களே, தேர்தலை பரிசீலனை பண்றதுக்கு வேட்பாளர்கள் அது இது தேவையில்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்களே. திமுக எதிர்த்தாலும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃபீல்டில் போய் வேலை செஞ்சிருக்காங்க. திமுக எதிர்த்தாலும் எஸ்ஐஆருக்கு வேலை செஞ்சாங்க. இப்போ பூத் கமிட்டியும் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்க பூத் கமிட்டி இருக்கு? மீறி போனா நான் சொல்றேன், கோயம்புத்தூர்ல வேலுமணி கொஞ்சம் வேலை செஞ்சு அங்கங்க பூத்து வச்சிருக்காரு. எங்கேயுமே கிடையாது, எந்த கமிட்டியும் கிடையாதுங்க. த்ரோட்டு தமிழ்நாடு டல் அடிச்சிட்டு இருக்கு. ஏடிஎம்கேனா நிக்கிறதுக்கு ஆள் தேடுற நிலைமை வரும். நான் சொன்ன உங்ககிட்ட அதே நிலைமை தான் இப்போ வந்துட்டு இருக்கு. 5 கோடி ரூபாய் எடுத்து வந்து காமிங்கன்றாங்க, அப்பதான் சீட்டுங்கிறாங்க. எங்க கொண்டு போய் காட்டுறது தான்? அதிமுக தலைமையை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போக வேண்டியதான். பேசாம இறங்கி பழனிசாமி கமலாலயம் போயிடலாம் டெய்லி. இதுக்கு எதுக்கு சார் ஒரு ஆபீஸ் சொல்லுங்க பார்ப்போம். எங்க அம்மா உயிரோடு இருந்தப்போ போயஸ் தோட்டத்தில் வந்து காத்துட்டு இருந்தவங்க காலடியில விடுகின்ற கேவலமான நிலையை ஏற்படுத்தி விட்டு இனிமேல் எதுக்கு அதிமுக அலுவலகம் சொல்லுங்க பார்ப்போம். எப்பா பாரு எம்பி தூக்கி அன்புமணி ராமதாஸ் கொடுக்கறது என்னங்க இது? அதிமுக ஆளே இல்லையா? தொண்டனே இல்லையா? அங்க இருக்க எம்எல்ஏவது யாராவது கேட்கறாங்களா இது இந்த அநியாயத்தை? அவர்கள் எல்லாம் தகுதியற்றவர்களா? ஒருத்தங்க கூட எலிஜிபிள் இல்லையா? அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிட்டு ஓட்டு இருக்கா ஓட்டு இல்லையான்னு தெரியல, தூக்கிட்டு போய் மறுபடியும் எம்பி சீட்டு. எத்தனை தடவை கொடுப்பீங்க ராஜ்யசபா எம்பி சீட்டை? முனுசாமி 5 வருஷம் வேஸ்ட் பண்ணாரு, திரு வாசனுக்கு தூக்கி கொடுத்தீங்க. கட்சிக்காரன் எங்க சார்? கட்சிக்காரனுக்கு நீங்க எம்பி ராஜ்யசபா எம்பி கொடுக்குறீங்க? ஏகப்பட்ட பணம் வச்சுட்டு செல்வந்தரா எண்ணக்கூடிய இடத்திலே, இந்தியாவிலே எண்ணக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பணக்காரர்கள் ஒருவரான தம்பித்துறை கிடைக்கும், சாதாரண தொண்டனுக்கு கிடைக்குதா? உண்டா? சொல்லுங்க பாப்பா, தெரிஞ்சுக்கிறேன் நான். ஆகவே கட்சி நடத்தல சார், கம்பெனி நடத்திட்டு இருக்காரு, தான் உண்மை. பாமக நிறுவனர் ராமதாஸ சசிகலா அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. 2 பேரும் கூட்டணி பேசியிருக்கிறாங்க. தேர்தலை சந்திக்கிறதா சொல்றாங்க 2 பேரும். இந்த இந்த சந்திப்பு எப்படி பாக்குறீங்க? உங்க முடிவை எப்படி பாக்குறீங்க? இது வந்து என்டிஏ பாதிப்பு ஏற்படுத்துமா? என்டிஏ வாக்குக்கு? ஐயோ, இந்தியா லெவல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தாது. இந்தியான்னு சொல்ல சார், என்டிஏன்னு சொன்னேன் சார். ஒரு விஷயம் சொல்றேன், காதுல வாங்கிக்கோங்க. நீங்க அவர் பாவம் ஐயா ராமதாஸையும் எங்க சின்னம்மா சசிகலாவையும் கேட்டீங்க. இப்ப இந்த கூட்டணி ஏற்பட்டதால ஈரான் இருக்குல்ல, ஈரான் ஈராக் அமெரிக்கா வாரெல்லாம் நின்று போயிடும். இந்த கூட்டணியை பார்த்து அவங்க வாரையே நிறுத்திடுவாங்க. நமக்கு இனிமேல் எண்ணெய் பிரச்சனை வராது, கேஸ் பிரச்சனை வராது, சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் வராது. பயங்கரமான கூட்டணி அமைஞ்சு போச்சு. வாழ்க கூட்டணி, வளர்க கூட்டணி. ட்ரெயின் போன பின்னாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன கதை தான். ரயில் போயிடுச்சு, அப்புறம் போய் இறங்கினா எப்படி ஏற முடியும்? அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு போய் நான் கூட்டணி அமைக்கிறேன்னு போய் கூட்டணி அமைச்சா அப்படியே மக்கள் வெள்ளத்தில் வந்துட்டு இருக்காங்களா? தெரியாம கேட்குறேன். ரொம்ப நன்றி உள்ளவங்க சார் இவங்கெல்லாம். விடுங்க சார் பேசி, சும்மா எவ்வளோ பண்ணியாச்சு. இனிமேல் லைஃப்ல அவங்களுக்கு உழைச்ச மாதிரிலாம் நான்லாம் உழைச்சிருக்க முடியாது, யாருக்கும் எவனும் கிடையாது புகழேந்த இடத்துல. விடுங்க போட்டோம். ஒரு கூட்டணி கிட்டணிங்கிறாங்க, என்ன கூட்டணி பண்றாங்கன்றத பார்ப்போம். ஒன்று நீங்க புரிஞ்சுக்கோங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா போய் அவரு டாக்டர் ஐயா ராமதாஸோட ஒரு கூட்டணி, நம்ம நீங்க சொன்ன புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், என்ன மாதிரி புரட்சி வெடிக்குது பாருங்க. தேர்தல் நேரத்துல பாத்துக்கிட்டு இருக்க தமாஷா இருக்கும். பல உண்மைகள் வெளியில வரும், வெடிக்கா இருக்கும் பாருங்க. அதுக்கு பின்னாடி நம்ம திகார் ஜெயிலினுடைய விருந்தாளி நம்ம டிடிவி தினகரன் கூட்டணி, யார் எடப்பாடியோட, அது ஒரு பக்கம் பிரிஞ்சு போய் நிக்குது, இது 2 பிரிஞ்சு போய் நிக்குது. அப்புறமா இங்கிருந்து எங்க அண்ணன் ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிட்டாரு. இப்படி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் வேற வேற இடத்துக்கு போய் கட்சியிலே ஆள் இல்லாத நிலை ஏற்பட்ட நிலையில இருக்கும்போது எங்கிருந்து நீங்க வெற்றியை பற்றி என்ன முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆகவே அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காக போறது இல்லைங்க. தேர்தல் என்னை பொறுத்தவரை முடிந்து விட்டது. தேர்தல் ரிசல்ட் ஸ்வீப் பண்ணும் திராவிட முன்னேற்ற கழகம். அதுல காங்கிரஸோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ எவ்வளவு சீட்டு எனக்கு தெரியல அண்ணனுக்கு. ஆகவே இப்படி இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் தான் ஏதாவது ஒரு கட்சி, அப்போ அம்மா தேமுதிக
கூட்டணியோடு இருந்தப்ப எதிர்கட்சியா வந்த மாதிரி இப்பயும் எதிர்கட்சியா வருவாங்க. கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிடும். எதிர்கட்சிகள் பூரா போயிடும். திமுக கூட்டணி தான். அதிலே ஒரு எதிர்கட்சியை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்ப சார், நீங்க புரட்சி அதிமுக தொடங்குனீங்க, அதுக்கப்புறம் முதல்வரை சந்திச்சீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட பயணம் என்ன? நேரம் நம்ம பிரச்சாரத்துக்கு போக வேண்டியதான். பழனிசாமின்ற பொது எதிரியை எதிர்த்து, பழனிசாமிக்கு இந்த அதிமுக சட்ட விதிகளை காலையிலே போட்டு மிதித்த பழனிசாமி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று சொல்லி, இல்லை நான் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று சொன்ன பழனிசாமி, பெண்களை கேவலமாக பேசுகின்ற அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள், இவர்களை பத்திலாம் மேடையில் சொல்லிட்டு வர வேண்டியதான், பேச வேண்டியதான். நம்ம இந்த கட்சி அழிஞ்சதுக்கு பழனிசாமி தான் காரணம், வேற யாரும் இல்லைங்கன்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு போகிறேன் நான். அதுதான் நடக்க போகுது. அந்த பிரச்சாரத்துக்குரிய எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆகவே நீங்க போக போக பிரச்சாரத்தை பார்ப்பீங்க. தினகரன் பேசும்பொழுது அது முதலமைச்சர் குறிப்பிட்டதெல்லாம் சொல்றாரு. இந்த நிதி வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படிலாம் சொல்றாரு முதலமைச்சர். அதான் தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் எப்படி நிதி கொடுப்பாங்க, அது ஒன்று சொல்றாரு. ரெண்டாவது, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த நிதி இவங்கெல்லாம் கபலீகரம் பண்றாங்க. நாங்கள் கூட்டணி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிதிகள் வரும், தமிழ்நாட்டு திட்டங்கள் நிறைய செயல்படுத்துவோம் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. 3 மாசம் முன்னாடி சொன்னாரா? 3 மாசம் முன்னாடி மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு இவர் வச்சிருக்க அந்த கட்சியில யாரும் கிடையாது. மன்னரன் கம்பெனில இருந்து போராட்டம் நடத்தியது உண்டா? இல்ல பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருந்தார 0 MP வச்சுக்கிட்டு போய் எங்கேயாவது கேட்டது உண்டா? நிதி வரலன்னு சொல்லி அதற்காக என்ன முயற்சி எடுத்தார்கள் பழனிசாமி தினகரனும்? தூக்கு கயிறு ஒண்ணுதான் மிஞ்சிச்சு. நான் பிஜேபியோட சேர்ந்தா தூக்கு போடுகிறேன்னு சொல்லிட்டு இப்ப போய் அமித்ஷா வீட்டு முன்னாடி நிற்கிற அவமானத்தை, அசிங்கத்தை பாக்குறோம். ஆகவே என்ன ஃபண்டு வாங்கி தர? ஃபண்டு தான் கொடுக்கலையே. ஃபண்டு கொடுக்கல, நீங்க போய் எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க? அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க, நாங்க கூட்டணி வச்சா நிலுவையில் இருக்க ஃபண்டு எல்லாம் வந்துரும்னு. அப்ப நிலுவையில ஃபண்டு வச்சிருந்ததை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தமா? அப்போ மத்திய அரசு கொடுக்காம மாநில அரசை மாற்றாந்தாய் மனப்போக்கோடு புறக்கணிக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வதாக தானே அவங்க பதில் இருக்கு. இனிமேல் ஃபண்டு வந்துடும், நாங்களாம் ஒன்னா சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃபண்டை நீங்க கொடுக்காம வச்சிருந்தது தானே உண்மை? சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே தப்பு தப்பா என்ன பேசுறோன்னு தெரியல. தீய சக்தி என்ன தீய சக்தி தெரியல. உங்களை விட தீய சக்தி யார் இருக்க முடியும்? ஆகவே அவர் பாருங்க, தமாஷ் இதுல பாத்தீங்கன்னா, உங்க சித்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, சின்னம்மா ராமதாஸோட போய் சேர்ந்திருக்காங்க ஐயாவோட. என்னன்னு கேட்டா உடனே அதை மாத்தி, அதை பாத்தீங்களா இல்லையே தெரியல ராஜவேல், நம்ம ராமகிருஷ்ணன் டெல்லியில இருந்து ராமகிருஷ்ணன், வெங்கடேஷ் போன்ற நிருபர்கள், புதிய தலைமுறை அவங்க எல்லாம் கேட்கறாங்க. கணபதி எல்லாரும் அவங்க டீம்ல இருந்து எல்லாரும் கேட்கறாங்க. அப்ப என்ன பதில் சொல்றாங்க அவங்க? நியூஸ் 18, சுஜித்ரா இவங்கெல்லாம் அங்க போனதெல்லாம் பழக்கம் தெரியும். இவங்கெல்லாம் கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்டா அந்த அம்மா போய் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைன்னா அப்படியே அதை மாத்தி அந்த விஷயத்துக்கு போகாம அவங்கள அத்தனை பேரையும் ஏமாத்தி பேசு தைரியமா சித்தியை பத்தி. அந்த அம்மா கட்சி ஆரம்பிச்சு தப்புன்னு சொல்லு, ஏதாவது பேசுறதுக்கு தைரியம் இருக்கான்னு நானும் பாக்குறேன். அதை பேசாம மாத்தி அதை டைவர்ட் பண்ணி கொண்டு போறாரு ஒரு பேட்டியில. அங்க ஒன்றும் ஆள் இல்லை பாருங்க. அதனால சித்தியை பத்தி கேட்டா சுத்தியை பத்தி பேசுறாரு. அவர்கிட்ட போய் என்னத்த போய் பேசுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதனால இவங்க தான் சார் தீய சக்தி. ஆகவே தேர்தல் ரிசல்ட் நான் சொன்னதுதான் நடக்கும். ஸ்வீப் பண்ண தான் போறாங்க. எனக்கு பழனிசாமி அடியோட டெபாசிட் எடுத்து தெருவில் நிற்கிற காட்சியை பார்க்கணும். தினகரன் திரும்ப திகார் அடைக்கும். திகார் ஏன்னா தினகரன் நினைக்கலாம் இந்த வழக்குகள் இருந்து தப்பிச்சு வந்துடலான்னு. ஆகவே பிஜேபி அப்படிலாம் ஹெல்ப் பண்ணாதுன்னு நான் நம்புறேன். அமித்ஷாவை அந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. எத்தனை தடவை அலைஞ்சாலும் இதே நிலைமை தான். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 வருது, தேர்தல் வருது, எல்லாம் வருது. அப்புறம் நயன்தாரா போட்டோ எடுத்துட்டு போய் பிரச்சாரம் பண்ணணும். அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான். அது ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். ஓட்டுக்கு முடிஞ்சா நயன்தாராவே கூட்டு வந்து களத்துல இறக்குமா? என்ன இருக்கு இந்த மாதிரி நான் அசிங்கமா போயிட்டு பேசிட்டாங்க பாரதி கண்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்க பெண்களை இழிவா பேசிட்டாங்கன்னு. இப்படிதான், வேற வழி இல்லை. ஆகவே அவர்களே அழித்துக் கொள்கிறார்கள். பிஜேபியோட சேர்ந்தோட மாத்திரமல்ல, ரொம்ப கேவலமா மனசுக்கு வேதனையா சொல்றேன் நான். ராஜவேலு போயஸ் தோட்டத்துல வந்து நின்று பிச்சை எடுத்தானுங்க சீட்டுக்கு. டெல்லியில போய் நின்று அனௌன்ஸ் பண்ண முடியாம 4 நாள் கழிச்சு ஃபீஸ் கோயில் வந்தா அனௌன்ஸ் பண்ணுவார்னா, இது ஒரு கட்சி, இது ஒரு தலைமையா சார்? சொல்லுங்க சார், தேவையா சார் இது?
ஆகவே எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு பாருங்க, எந்த அளவுக்கு மாட்டிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அதெல்லாம் வெளியில எடுத்தா என்ன கதின்றது பயந்து தானே பழனிசாமிக்கு இவ்வளவு பயம். அதான் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை, பொறுத்திருந்து பார்ப்போம். நான் சொல்லியதுதான், நான் இல்லை, மக்கள் முடிவு, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. ஆகவே நல்ல முடிவை 2026 தேர்தலிலே வழங்குவார்கள். ஆகவே டெல்லியினுடைய விசிட் அசிங்கமானது. ஆகவே அதையெல்லாம் பார்க்கவே முடியவில்லை. பழனிசாமிக்கு என் கண்டனத்தை தெரிவித்து பொது எதிரி பழனிசாமிக்கு பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.